ஃபோன் ஆன்ல இருக்கு. டேய் எங்கடா போன அறிவு கெட்டவனே? ஹலோ ஹலோ தம்பி அம்மா. ராகுல், அம்மா அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நீயும் ஊருக்கு வந்திருக்கலாம்ல. ஹலோ லைன்ல இருக்கியாப்பா? ஊருக்கு தான் போயிருக்கானா? அம்மா இல்லைம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் வர முடியலம்மா. வெள்ளையப்பன் தூங்குறான்ப்பா. எழுப்பட்டுமா? இல்லைம்மா ஏதாவது இல்லைம்மா, முக்கியமான விஷயம் வேண்டாம்மா, ஒன்றும் இல்லைம்மா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் எந்திரிச்சா நான் ஃபோன் பண்ணேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரிப்பா சரி. சரிம்மா, அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்க்குறேம்மா. சரி ராகுல். சரிம்மா, எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க வீட்டில். சரிம்மா, வச்சிடறேம்மா. சரி. ஒத்தா அண்ணே, அம்மா சொல்லியிருந்தாங்கண்ணே நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைண்ணே, அதான் ஊருக்கு போய் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்தேன். அதுக்கேண்டா 10-15 நாளாக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? எனக்கும் சுபாக்கும் கொஞ்சம் சண்டைண்ணே. டேய் என்னடா உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே, சுபா நாளைக்கு சென்னை வரலாம். என்னை ஈவினிங் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கா. ஓ அதான் தோற ஊர்லேருந்து உடனே கிளம்பி வந்துட்டீங்களோ? இங்கே பாரு, லவ் பண்ணா சண்டை வரதான் செய்யும். அதுக்குன்னு ஐயோ சும்மா அண்ணே ப்ளீஸ், தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் பண்ணி சாவடிக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கும் தெரியும்ண்ணே. அதானே பெரியவன் சொன்னால் கேட்க மாட்டீங்களே. ஒரே ஒரு காஃபி கிடைக்குமா? ஹே, நான் டிசம்பர் 9th ஊருக்கு வரேன். நம்ம மீட் பண்ணலாம். God has better plans for me, சுபா. இதே டிசம்பர் 9th போன வருஷம் என்னால் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். நீ என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்ன அதே பார்க்கில் தான் போன வருஷம். எங்கடா போற? இருக்கேன். நான் இங்கே தான்டா இருக்கேன். வேற ஆனால் ஒன்றும் போயிடுறானே. காணும் அந்த பொண்ணு வேற இன்னும் காணும். சுபா வரணுமே. டேய் வெள்ளையப்பா வா, வாடா. வரேன். வா. டேய் இந்த பார், ரிலாக்ஸ்டா இரு, வந்துருவாடா. இல்லைண்ணே, அது வந்து அது இல்லைண்ணே, சுபா என்னை பார்க்க வரும்போது சரி, நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் கொடுக்கும்போது அவன் இந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவான்றது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குண்ணே. சரிடா வந்துருவாடா, வெயிட் பண்ணு. வருவா. இல்லைண்ணே, அந்த பக்கமாக போய் டைம் என்னண்ணே இன்னும் காணும். என்ன மட்டும் கேளு, எனக்குடா தெரியும். ஒரு மணி நேரத்துக்கு சுபா. அழுதுறாத. I love you, Mr. White.
நானும் தான். சரி, யூ ஹேவ் சம் கிஃப்ட் ஃபார் மீன்னு சொல்லியிருந்தியே, என்ன கிஃப்ட்? இந்தா. இந்த லவ் லெட்டர் தான் உன் கிஃப்டா? நீ ஃபர்ஸ்ட் படி. ஏய், படின்னு சொல்றல. நீங்க ராகுல் அண்ணா தானே? ஐயோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். சொன்னியாடா? நீ படி சுபா. கூல்ரா. என்னடா இது? என்னது இது? இதுக்காக தான் கொஞ்ச நாள் போன் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டியா? நான் உனக்கு இதுக்கு என்னடா பண்ண போறேன்? ஐயோ, எதுக்காகடா? ஏன்? அழாத சுபா. சுபா, இங்க பாரு. யாருமே என்ன உன் அளவுக்கு லவ் பண்ணதில்ல. உன்ன மாதிரிலாம் அஃபெக்ஷனட்டா ஒருத்தி எனக்கு லைஃப்ல கிடைக்கவே மாட்டேன் சுபா. அது இங்க பாரு. இந்த மூஞ்சிக்கலாம் இல்ல இல்ல இல்ல, நீ ஜோக் தானே பண்ற, சும்மா தானே எழுதியிருக்க. ஐ நோ திஸ் இஸ் ஆல் ஜோக், ரைட்? உண்மைதான் சுபா. ஏண்டா இப்படி பண்ண? என்ன நான் உன்னை வெறுத்துருவேனா என்ன? டேய் வெள்ளையப்பா, என்னடா நடக்குது? அவ ஏதோ பேசிட்டு இருக்கா, நீ ஆமா உண்மைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா? ஒண்ணுதான்டா கேக்குறேன். வெள்ளையப்பா. ப்ரோ ஏன் சைலண்டாகவே இருக்கீங்க ரொம்ப நேரம்? அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? சாரி, நான் கொஞ்சம் வெள்ளையப்பன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிட்டேன். சாரி. சுபா வரணும். ஐயோ, மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் வரல. அண்ணே, ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் போலண்ணே. ஆமாண்டா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க போல. ஆமா, சுபா வந்துருவாள்ல? இன்னும் ஆளை காணோம், அதான் கேட்டேன். எப்பா டேய், இப்ப சுபா வருவா. எப்பா தெரியாம ஞாபகம் கொடுத்துட்டோம். இப்படி ஒரு சர்ப்ரைஸ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலல? நாங்க ஒரு 3 வீக்ஸா Facebookல ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுல உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வந்து ஏத்துக்கிற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணோம். அதனால தான் நீ இங்க வந்த. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஐடியாவை கொடுத்ததே நம்ம ஜெயந்த் தான். இன்னொன்னு, உன்னோட லவ் திரும்ப அக்செப்ட் பண்ணி ஏகப்பட்ட டெக்ஸ்ட் மெசேஜ்ல சாரி சொன்ன உன்னோட அரவிந்த் ராமகிருஷ்ணன் நம்ம சுந்தர் தான். சாரிடி, ரொம்ப சாரி. நான் எவ்வளவோ வேணான்னு தான் சொன்னேன். இவங்க தான் கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க. சாரிடி. எல்லாரும் இங்க இருந்து போங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு போறீங்களா? போங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.